அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு டாபிக் பார்த்தீங்கன்னா, திசை சொற்கள். அதாவது ஒரு சொல் இருக்கும். அது எந்த நாட்டு சொல்லு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப குரூப் 4ல கூட இந்த மாரி சொல் தான் அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஷார்ட்கட்டோட. பாருங்க, திசை சொற்கள் பாருங்க. பஜார், குல்லா அப்படின்னா பார்சின்னு சொல்றாங்க. அலமாரி, பேனா, கடிதாசின்னா போர்ச்சுகீசியம் அப்படின்னு சொல்றாங்க. தாஸ்தி, இனாம் அப்படிங்கிறதெல்லாம் உருது மொழி. அப்ப இந்த சொல்லுங்கள்லாம் எந்தெந்த மொழியில வந்ததுன்னு கேட்கறாங்க. இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டோட வச்சுக்கலாம்னு பாருங்க. பஜார்ல போய் குல்லாவை பார்சல் பண்ணுங்க. ஓகேங்களா? பஜார்ல போய் குல்லா வாங்குறீங்க, எனக்கு பார்சல் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதாங்க இதுக்கு ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அலமாரி. அலமாரி சொல்லுவாங்க, நம்ம புக்ஸ்லாம் அடுக்கி வச்சுக்கிற அலமாரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அலமாரியில இருந்து பேனாவை எடுத்து கடிதாசி எழுது. அலமாரியில இருந்து பேனாவை எடுத்து கடிதாசி எழுது. எதுக்காக கடிதாசி எழுதுற? போரை நிறுத்துறதுக்காக. அப்ப போர்ச்சுகீசியம். போர்னா போர்ச்சுகீசியம். அப்ப அலமாரியில் இருக்கிற பேனாவை எடுத்து கடிதாசி எழுது. எதுக்காகனா போரை நிறுத்துறதுக்காக. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா. அடுத்து ஜாஸ்தி. ஜாஸ்தினா அதிகமான உனக்கு இனாம் கிடைக்கணும் அப்படின்னா உருது மொழியில பேசுது. உருது மொழியில பேசினா உனக்கு அதிகமான இனாம் கிடைக்காதான். ஜாஸ்தியான உனக்கு இனாம் கிடைக்கணும் அப்படின்னா உருது மொழியில பேசு. அவ்வளவுதான், தூக்கி போட்டு போயிட்டுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, துட்டு. டச் பண்ணா உனக்கு துட்டு கிடைக்கும். டச் பண்ணா துட்டு கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான் ஷார்ட்கட். டச் பண்ணா என்ன கிடைக்கும்? துட்டு கிடைக்கும். அடுத்து பீரோவை எடுத்துட்டு போய் எது மேல வைக்க சொல்றாங்க? பெஞ்சு மேல வை. அதான் பிரெஞ்ச். பீரோவை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல பீரோ வைக்கிறீங்கல்ல, அந்த பீரோவை எடுத்துட்டு போய் எங்க வைக்க சொல்றாங்க? பெஞ்சு மேல. அதான் பிரெஞ்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பெஞ்சு மேல வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்தியாவிலே எக்கச்சக்கமான தெலுங்கர்கள் எங்க இருக்கு? அதாவது இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமா யார் இருக்கிறாங்கன்னா தெலுங்கர்கள் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் எக்கச்சக்கமான யார் இருக்கிறாங்க அப்படின்னா தெலுங்கர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா திசை சொற்கள்ல வந்து இதோட ஒரு எளிமையான ஷார்ட்கட்டு வேற எதுவும் போட முடியலனால இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி.